அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எதிர்நோக்கோடு இருக்கிறோம் இல்லையா? அவர் கொடுத்த வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று ஆன்மா தூய்மையோடு காத்திருக்கும் போது கண்டிப்பாக மக்களே, நம்ம உடல் தூய்மையாக இருப்பது நமக்கு தெரியும். ஆன்மா தூய்மை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்கா அழுக்காக இருக்கா. நம் சொல், நம் செயல், நம் சிந்தனை எல்லாமே தூய்மையாக இருப்பது இறைவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், சொல்வது ஒன்றாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை வார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 8-11 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்ததும் நம்பிக்கையால் தான். அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய், சாரா கருவுரை இல்லாதவராய் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு சந்ததியே இல்லை, ஆனால் எண்ணிலடங்கா மக்களை தருவேன் என்று சொன்னார். அப்புறம் சொன்னார், எனக்கு சொத்துக்களும் சுகங்களும் தருவேன் என்றார். இவ்வளோ சொத்துக்களை யார் ஆளப் போகிறாரு? என் சகோதரனுடைய மக்கள் தானே ஆளப் போகிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல அவர் இல்லையா? ஆனால் இல்லை, உனக்கு ஒரு வாரிசை தருவேன்றார். அந்த நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். ஏன்னா அவர் அந்த இருந்த இடத்துலேருந்து அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்தது இறைவன் தான். ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு அவர் கேட்டாரா? இல்லை, எங்கே போகிறேன்னு தெரியாமலே வந்தார் ஒரு இடத்திற்கு இல்லையா? அப்போ அங்கே வந்ததும் இறைவனுடைய நம்பிக்கையில் தானே வந்தார், அவர் பேர் வைத்த நம்பிக்கை. அதுபோல் பாருங்கள், சாரா கருவுறாத நிலையில் இருந்தாலும் வயது முதிர்ந்த காலத்தில் நம்பிக்கையோடு அவர் கொடுத்ததை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருந்தார்கள். ஈசாக்கை கொடுத்தாப்பில் இல்லையா? அந்த ஈசாக்கின் மூலமாக சந்ததிகள் பெருகிச்சா இல்லையா? பெருகிச்சு. அப்போது எல்லாமே நம்பிக்கை தான். ஏனென்றால் ஆபிரகாமில் தந்தையாக முடியாது என்று சொன்னாலும் இறைவன் நினைத்தால் தந்தையாக முடியும் இல்லையா? சாரா தாயாக முடியுமா முடியாதா? முடியும். ஏனென்றால் இப்பொழுது எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவாக நடக்கும். அப்படி நடக்கும் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். நீர் தருவீர், கருவறையை படைத்த நீர் மகப்பேரை தடுப்பீரா என்று சொன்னது போல் கருவறை உருவாக்கியவர் அவர்தானே. மக்கள் செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்க வேண்டும் நாம். ஆம், அந்த காத்திருப்பு பெரிய வேதனையாக இருக்கும். நிறைய அவமதிப்பும் அவச்சொல்லும் பெற்றுக்கொள்ளும்படி இருக்கும். இருவரிடமே இருக்கிறது அல்லவா? மக்கள் செல்வங்களை பெற்றுக்கொள்ள ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்கிறது அல்லவா? ஆனால் குறை யாரிடம் வந்து சேரும்? பெண்ணிடம் மட்டுமே வந்து சேரும், ஆணை சேராது. ஏனென்றால் அவன் ஆண் அல்லவா? ஆனால் இங்கு இருவருமே குறையாக இருந்தாலும், ஆபிரகாமும் சாராலும் குறையாக இருந்தாலும், இறை சித்தத்தின்படி அவர்கள் இருவருக்கும் ஆண்டவர் அளித்தார். வயதானாலும் நான் தருகிறேன் என்று கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். நமக்கும் அதுபோல் யார் யாருக்கு நமக்கு என்ன தேவை என்று கேட்கிறோமோ அதை அனைத்தையும் செய்ய வல்லவர் நம் கூட இருக்கிறார். அப்போ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்தால், அந்த எதிர்நோக்கோடு காத்திருந்தால் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். மனித இயல்பில் அல்ல, இறைவன் வாக்களிக்க வேண்டும். அவர் வாக்களித்தால் தான் தர முடியும். மருத்துவரை நம்பி அல்ல, மருத்துவரே இருந்தாலும் அந்த இடத்தில் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் நமக்கு. அப்படி ஆசீர்வதித்தால்தான் மக்கள் செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதுபோல தான் ஆபிரகாமும் வாக்களித்ததை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறார். மக்கள் செல்வத்திற்கா, இவ்வுலக செல்வத்திற்கா, குடியிருப்பதற்கு கூடாரங்களுக்கா நாம் காத்திருக்கிறோமா? அந்த காத்திருப்பு பொறுமையான காத்திருப்பாக இருக்க வேண்டும், முறுமுறுப்பற்றதாக இருக்க வேண்டும், ஒரு எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று விசுவாசத்தோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்லவரே, ஆமாண்டவரே,
நீர் எங்களுக்கு வாக்களித்ததை செய்யும் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று சொன்னீர். நீர் கொடுத்தது அனைத்துமே எங்களுக்கு நிறைவேறும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையினால் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு எப்பவும் தங்கியிருக்கும்படி தேவர் நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.